ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஐடி அண்டு அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ அதாவது ஆதார் எடுத்து 10 வருஷம் முடிஞ்சவங்க, அதாவது நீங்கள் ஆதார் எடுத்துலேருந்து நீங்கள் 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 14, 2024 முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்ஷன் பண்ணி, அதாவது நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு டில் 14/6/2024 அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவரையிலும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டில் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணல, அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அது நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐடி, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே சேம் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்ய வேண்டியதில்லை. ஆதார் எடுத்து 10 வருஷத்தில் இதுவரையிலும் நீங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். 10 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றிருந்தாலோ, இல்லை உங்களுடைய நேம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கனாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. அவங்க வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ அப்போது யாரெல்லாம் 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இதுவரையிலும் எந்த ஒரு அப்டேஷனும் ஆதாரில் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதை வந்து நீங்கள் அப்டேஷன் செய்ய வேண்டியிருக்கும், அதாவது டாக்குமெண்ட் அப்டேஷன் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வந்து ஆதார் அப்டேஷன் பண்ணணுமா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது நீங்கள் ஆதார் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகியிருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட், கைண்ட்லி கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஆர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஐடிக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணோடனே மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்போது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் எடுத்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 14/6/2024 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த டேட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் அப்டேஷன் பண்ணல அவங்கெல்லாம் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பண்ணி தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேஷன் செய்கிற மாதிரி இருக்கும். ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.